சிவகாசி பட்டாசு என்னைக்கிட வெடிச்சிருக்கு? ஃபேக்டரிக்குள்ளதான் வெடிக்கும், அதுவும் மொத்தமா. ஒண்ணு இல்ல, 2 நாளா ஜலதோஷம், இருமல், அதான். கணக்குள்ளையா இந்தாங்கக்கா. ஐயா, என்னம்மா வேணும்? வெளியில வேலைக்கு பெண் தேவன் போர்டு இருந்தது. வேலை கேட்டு வந்திருக்கியா? ஆமாங்க. மாடிக்கு போ, முதலாளி அம்மா இருப்பாங்க, என்ன வேலைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இஷ்டம். பாவம், பார்த்தா சின்ன பொண்ணா தெரியுது. அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, உலகத்துல கொடியது வறுமைன்னு. அதை விட கொடுமை இளமையில வறுமை. அதனாலதான் இந்த பொண்ணு இந்த வேலைக்கு வந்திருக்கா. மணி ஆர்டர். மணி ஆர்டர் யாருக்கிய? லட்சுமி அம்மாளுக்கு சார். லட்சுமி அம்மாளுக்கு மணி ஆர்டர்? நீ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. பொய்யெல்லாம் சொல்ல சார், பணத்தை நிஜமாக கொடுக்க போறேன். யாராவது பணம் அனுப்பாம தபால் தந்தி இலாக்காவில் பணம் கொடுப்பாங்களா? பணம் அனுப்பினாலே நீங்க சரியா தரது இல்ல சார். என்னையா எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேவலமா பேசுறீங்க. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், டியூட்டியில இருக்கேன். டியூட்டியில இருக்கியா? அப்போ உங்ககிட்ட தான் கேட்கணும். ராஜேந்திரா, ஒரு மந்திரி வந்தான்னாக்க 3 மைல் தூரத்துக்கு புளிய மரம் போலீஸ் பாதுகாப்பு நிக்கிறாளே, மக்களோட பணத்தை கையில எடுத்துட்டு போற, சட்னா தாரவாந்துடுற மாதிரி இருக்க. உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உன்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தோணித்தோ இல்ல பாதுகாப்பு வேணும் அப்படி நீ தான் கேட்டிருக்கிய? லட்சுமி அம்மா இருக்காங்களா இல்லையா? சரியா, அவங்க இல்ல காலமாயிட்டாங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ண போற? பணத்தை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவோம். அப்ப அவங்க பே பண்ண மணி ஆர்டர் கமிஷன் என்ன சார் பெரிய கேள்வி? போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். அது எப்படியா? ஏன் என்னுடைய பணத்தை கொஞ்ச நாள் நீ வச்சுட்டு எங்க கிட்டயே திரும்பி தரத்துக்கு உங்களுக்கு எதுக்கு மணி ஆர்டர் கமிஷன்? நீ இல்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும். என்ன பேங்க்குக்கு ஒரு ரூல், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரூலா? ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் திங்கிங் தேர் இன் டெல்லி. ஐ வாண்ட் டு நோ தட் யூ மஸ்ட் டெல் மீ நவ. கம் ஆன் டெல் மீ ப்ளீஸ். தலைய சொரிய ஆரம்பிச்சுட்ட. நீ போஸ்ட்மேனாவே ரிட்டையர் ஆயிட போற. லட்சுமி, லட்சுமி, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கோ. ராஜேந்திரன், எனக்கு யார் பணம் அனுப்பியிருப்பா? நல்லா வாங்கிடி. பணத்தை கொடுத்துட்டிய? இப்ப இவதான் லட்சுமி அம்மாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அம்மா இல்லையா, ஏதோ ஒரு நம்பிக்கையில பணத்தை கொடுத்துட்டிய. இவ லட்சுமி அம்மாள் இல்ல, சரஸ்வதி அம்மா. அம்மா, நான் தான் லட்சுமி அம்மா. அவர் பேசுறதெல்லாம் கணக்குல சேர்த்துக்காதீங்க, நீங்க போங்க. அம்மா நான் புள்ள குட்டிக்காரம்மா. ஏற்கனவே பழைய நம்பர் புது நம்பர் குழப்பம். ஜாதி பேரெல்லாம் எடுக்கிறேன்னு தெரு பேரெல்லாம் மொட்டை மொட்டையா நிக்குது. ஒரு தடவை பணத்தை கொடுக்கும்போது வயத்துல புளிய கரைக்குதும்மா. அம்மா, ஒரு உங்க புருஷனா? ஆமா. இவரோட எப்படிமா குடும்பம் நடத்துறீங்க? உங்க பொறுமைக்கு கோயில் கட்டித்தாமா கும்பிடணும். நான் வரேம்மா. அந்த ரசீதை குடுறி, யார் அமைச்சிருக்கான்னு பாக்கலாம். அம்பாள், டிபி ஆஸ்பத்திரி சாலை, எழும்பூர், சென்னை 8. யார் அம்பாள்? யார் வீட்டுக்காவது சமைக்க போயிருப்ப, பணம் கம்மியா கொடுத்துருப்ப. இப்ப ஃபீல் பண்ணி மிச்சத்தை மணி ஆர்டர்ல அமைச்சிருக்க. கொண்டு போய் உள்ள வை. சமைச்சதுக்கு மணி ஆர்டர்ல கூட பணத்தை அனுப்புறாவே. அம்மா. என்னம்மா? டிபி ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருக்கியாமா? சமைக்கத்தா? நான் எழும்பூர் பக்கமே போனது இல்லையே. சமைக்கத்தா. அம்மா யாராமா இருக்கும்? சத்தியமா எனக்கு மேல இருக்கிற அம்பாளா இருக்க முடியாது. அவளுக்கு கீழே இருக்கிற யாரோ ஒருத்திதான். அம்மா, பணத்தை என்னமா பண்ண போற? பொட்டிக்குள்ள வச்சு பத்திரமா பூட்ட போறேன். ஏமா?
யார் பணமோ, யாருக்கு சேர வேண்டிய பணமோ நான் எப்படிமா எடுத்து செலவழிக்க முடியும்? யாராவது வந்து கேட்கறாளான்னு பாப்போம். அப்படி யாரும் கேட்கலன்னா கருமாரி அம்மன் உண்டியில போட்டுற வேண்டியதா? என்ன சார், காலையில சிரசாசனமா? இல்லப்பா, என் டாக்டர் சிரிக்க வைக்க போறேன்னு உயிர்கிட்ட பந்தயம் கட்டினேன். என்ன தலையில இருந்தாலும் சிரிக்கல, அதான் நானே தலையில நின்னுட்டேன். இப்ப சிரிக்கிறா. குமார், குழந்தை என்னமா இங்கிலீஷ் பேசுற பாத்தியா? பிரியா, மாமாவுக்கு இங்கிலீஷ் பாடம் சொல்லுமா. CAT cat பூனை, ELEPHANT elephant யானை. பிரியா, இங்க வாமா. தாத்தா கேக்குறேன், சொல்லு. MOTHER மதர், தாயார். அப்படின்னா யார் தாத்தா? பிரியா, FATHER ஃபாதர், தகப்பனார். அப்படின்னா என்ன தாத்தா? இதாமா ஃபாதர். போ தாத்தா, இது பஃபூன், கோமாளி. குமார், யானை தெரியுது, பூனை தெரியுது, ஆனா தாயாரையும் தகப்பனாரையும் தெரியல. AYYOPAVAM புரியல? ஐயோ பாவம். என்ன சார் இது? நாங்க வீட்டுக்குள்ளேயே அப்பா ரூபத்துல ஒரு வில்லனை சோறு போட்டு வளர்க்குறோமே, அவர் தான் வேணும்னே குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சார், அப்பாவா? அப்பாவா இவரு? அம்ஜத் கான். லட்சுமிமா, 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 அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. சிஸ்டர், 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 பார்வதி திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டா. புழு போல துடிக்கிறா. ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கல. மாமா, கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பாரதி, பாரதி, என்னம்மா என்னாச்சு? பாரதி, வயிற்று வலிக்குதுமா, தாங்க முடியல. நீங்க போய் டாக்ஸி கூட்டிட்டு வாங்க. பாரதி, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். இது பாரு பாரதி, பாரதி. என்கிட்ட டாக்ஸிக்கு கொடுக்க கூட பணம் இல்ல. உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா? பணம் நான் கொடுக்குறேன், நீங்க முதல்ல டாக்ஸி கூட்டிட்டு வாங்க. என்ன பிள்ளடா நீ? அவ எந்த ஆஸ்பத்திரி போயிருக்கான்னு விசாரிச்சு வச்சு கூடாது. அவங்க போற அவசரத்தை எல்லாம் கேட்க முடியுமா? ஆமா. நீ அக்கா, என்னாச்சுமா? அபார்ஷன். ஏன் போகட்டும். அபார்ஷன நீங்கெல்லாம் இங்கே இருங்கோ. நான் போய் டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வரேன். பார்வதி, நீ நன்னா ஓய்வு எடுத்துக்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்க எல்லாருக்கும் எங்க அத்தை தான் சாப்பாடு. நான் போய் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வரேன். என்ன? பார்வதி, என்னது சின்ன குழந்தையாட்டம்? திடீர்னு செலவு வச்சுட்டேன்ல. கவலைப்படாதீங்க, 5 பைசாவை மிச்சம் பிடிச்சிடல.
பார்வதி, இனிமேதான் புழுப்பு மிட்டாயே வேண்டாமே. வைத்தியம், இந்த குழந்தை இல்ல டன்னு, நான் இல்ல. ஓய் நாகப்பட்டினம், என்ன பண்றீங்க? இன்னைக்கு பெட்ரோல் பங்க் லீவு, குளிச்சாச்சு. உங்க மனைவிக்கு ஏழை அருமையான சாப்பாடு முடிச்சாச்சு. ஊருக்கு அவளுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். எவளுக்கு? ஒய்ஃபுக்கு. ஒய்ஃபுக்கா? ஊருக்கா? லெட்டரா? எழுதுவோமே. ஜோய், உங்க ஒய்ஃப் பேர் என்ன? பானுமதியா பனுமதியா? பானுமதி. பாவுக்கு பக்கத்துல கால் போட வேண்டாமோ, பனுமதின்னு எழுதியிருக்கிறேன். அத கொக்கி போட்டு போடாதையா நடியும். ஃப்ரெஷ்ஷா எழுதும். அன்புள்ள பானுமதிக்கு எழுதும். ஐயோ, நீர் காலை தூக்கி மாவுக்கு பக்கத்துல போட்டுட்டேன். இப்போ பனு மாத்தின்னு அர்த்த. அந்த காலை தூக்கி பாவுக்கு பக்கத்துல போடும். யோ, அவ என் பொண்டாட்டி. நான் காலை எங்க வேணாலும் போடுவேன். அன்புள்ள பனுமதிக்கு, அன்புள்ள பானுமாத்திக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டார். அறிவு கிட்ட சீனிவாசராக உனக்கு. நம்ம குமாருக்கு நல்ல பெண்ணா பார்த்து ஏற்பாடு செய்ய சொல்லி அவங்க அம்மா என்னை இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால 15-20 போட்டோக்களோட வந்திருக்கிறேன். நீங்கள்லாம் குமாருக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவங்க, பார்த்து முடிவு செய்யுங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. குடும்ப பொண்ணா இருக்கணுமா இல்ல வேலைக்கு போற பொண்ணா இருக்கணுமா? அப்போ வேலைக்கு போற பொண்ணெல்லாம் குடும்ப பொண்ணு இல்லைங்கிறீங்களா? தப்பு 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 தப்பு. நான் சொன்னது வேலைக்கு போகாம வீட்டிலேயே குடும்பம் நடத்துற பொண்ணு. குமாருக்கு கண்டிப்பா வீட்டுல இருக்கிற பொண்ணாதான் பாக்கணும். வேலைக்கு போற பொண்ணு வேண்டாம். உமா. ஆமா கண்ணன், தன்னோட புருஷனுக்கும் மாமனார் மாமியார் குழந்தைகளுக்கும் சமைச்சு போட்டு அவங்க காரியங்களை கவனிக்கிறதுலதான் ஒரு பொண்ணுக்கு தனி இன்பமே. அப்போ வேலைக்கு போறதுல ஒரு பொண்ணுக்கு இன்பம் இருக்காதா? எப்படி இருக்கும்? புருஷனுக்கு துணையா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்ப பொறுப்பை சரிசமமா ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற கடமை உணர்ச்சி வேணும்னா இருக்கலாம். ஆனா இன்பம் இருக்காது. ஒரு நிமிஷம், ஏதோ நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி சாப்பிட்டு வர. சார், மனைவினாலே பெட்டர் ஹாஃப். புருஷனுடைய பொருளாதார தேவைகளை மீட் பண்ணணும். அப்படின்னா அது கல்யாணம் இல்ல, வியாபாரம். இன்னைக்கு நாம குமாருக்கு பார்க்க போறது a life partner to bring him prosperity, not a business partner to bring him property. புல்ஷிட். குமார், இதுக்கு முடிவு நீதான் எடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமையில உன்னுடைய தேவைகளை மீட் பண்ண உன்னுடைய சம்பளம் மட்டும் போருமா இல்ல ஒய்ஃப் சம்பளம் வேணுமா? இத டிசைட் பண்ணிட்டு அப்புறம் பொண்ண பாரு. சார், 400 ரூபாய் சம்பாதிக்கிறோம் போதல, உடனே வேலைக்கு அனுப்புறதுக்கு இல்ல சார் பெண்கள். அந்த 400 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்தணும். அதுக்கு தான் சார் பெண்கள். ஐசி. வந்து போன தீபாவளி பத்தி பேசலாமா? அதை செலிப்ரேட் பண்ணதுல எங்களுக்கு 1500 ரூபாய் செலவாச்சு. எப்படி? எங்க 2 பேருடைய வருமானம் மூலமா. வெறும் பால் பாயசம் மட்டும் சாப்பிடல. நான் யாரையும் ரெஃபர் பண்ணல, காமனா தான் பேசுறேன்.
மிஸ்டர் பரமசிவம், நாங்க 2 பேரும் ராப்பகலா உழைக்கிறது எங்களுக்காக இல்ல, குழந்தைக்காக. அந்த பொண்ணு நல்லா படிச்சு நாளைக்கு பிஹெச்டியோ ஐஏஎஸ்ஓ படிச்ச மாப்பிளை பக்கத்துல ஒய்ஃபா நிற்கும் போது நாங்க அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடத்தான் போறோம். அப்படி ஆனந்த கண்ணீர் விடுற போது கூட அப்பா அம்மா எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களேன்னு சொன்னா சந்தோஷம்தான். ஆனா என்ன பார்த்து தாத்தா இதோ 2 பேர் நின்னுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்களே அவங்க யாருன்னு கேட்டா, இத நான் காமனா சொல்லல, உங்களை ரெஃபர் பண்ணித்தான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ குமார், ஒய்ஃப் வேலைக்கு அனுப்பலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. உன்னையோ இல்ல அவளையோ வேலை செய்யற இடத்துல இருந்து வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அப்புறம் போஸ்ட்ல தான் வாழ்க்கை நடத்தணும். ஏன்னா ஐ எம் மேரிடு பேச்சுலர். லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லுங்க. முடிவு சொல்ல என்ன இருக்கு? அதான் இவ்வளவு தூரம் சொன்னாரு. நாம தான் கஷ்டப்படுறோம், அது நம்ம தலைவிதி. குமாரியா கஷ்டப்படணும்? அவனுக்காவது வேலைக்கு போற பொண்ணா பாருங்க. பார்வதி, கையில பணம் இல்லைன்னா வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது. என்கிட்ட நான் படிச்ச ஷார்ட் அண்ட் லோயர் கிரேட் சர்டிபிகேட், டைப்ரைட்டிங் ஹையர் கிரேட் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. இருந்து என்ன புண்ணியம்? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக டாக்ஸி ஃபேரு கூட இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்க வேண்டியிருந்தது. உள்ள கொதிச்சிட்டு இருக்கு சாதம், போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். அத்தா, ஐம் சாரி குமார், உனக்கு எப்படிப்பட்ட மனைவி வரணும்னு சொல்ற நிலையில நான் இல்ல. ஏன்னா என் மனைவியை நான் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. ஐ எம் கன்ஃபியூஸ்ட்.